வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஹரிணி சாந்தி. நான் மோனாலிசா ஆனந்த். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க மேட்டுப்பட்டி புனித வியாக்குள அன்னை தேவாலயத்தில் 334வது ஆண்டாக பாஸ்கு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இயேசு பிரான் தனது வாழ்நாளில் பட்ட துயரங்களை தத்ரூபமாக காட்சிப்படுத்திய நிகழ்வு அங்கிருந்த கிறிஸ்தவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. பின்னர் நடைபெற்ற தூம்பா ஊர்வலத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே அழகரை கிராமத்தில் மூவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அழகரை ஊராட்சிக்கு உட்பட்ட கல்லுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணி, குமார், சந்துரு ஆகியோரிடம் அதே கிராமத்தை சேர்ந்த சிலர் தகராறு செய்து கத்தியால் குத்தியுள்ளனர். இதில் சுப்பிரமணியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்ற இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். இதனிடையே கொலையாளிகளை சிறைபிடிக்க வலியுறுத்தி இறந்து போன சுப்பிரமணியன் உறவினர்கள் திருச்சி நாமக்கல் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சுடுகாட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த சிறுவன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். புது கிராமம் சுடுகாடு பகுதியில் காவல்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்ட போது அங்கிருந்த மூவர் அவசரமாக ஓட்டம் பிடித்தனர். அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்த போலீசார் சுடுகாட்டு பகுதியில் விற்பனைக்காக கஞ்சாவை பதுக்கி வைத்து இருப்பதை கண்டறிந்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 11 கிலோ கஞ்சா மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்த போலீசார் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 பேரை சிறையில் அடைத்தனர். கோவை வானூர்தி நிலையத்தில் அனுமதியை மீறி ஏராளமான விஜய் ரசிகர்கள் குவிந்ததால் போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பூத் கமிட்டி மாநகராட்சி கோவை வந்தடைந்தனர். அப்போது அவரை பார்க்கும் ஆர்வத்தில் ஏராளமான தொண்டர்கள் அங்கு திரண்டனர். இதனால் வானூர்தி நிலைய வளாகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. ஒரு கட்டத்தில் முண்டியடித்துக் கொண்டு இருந்த தாபிக தொண்டர்களை போலீசார் தடியடி நடத்தி அப்புறப்படுத்தினர். கோவைப்பட்டி அருகே தேர்வு சரியாக எழுதாத கவலையில் 10ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருமங்கலக்குறிச்சியை சேர்ந்த விவசாயி மகள் ஸ்வேதா 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதியிருந்தார். மாணவி சரியாக தேர்வு எழுதவில்லை என்ற மன வருத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 4 தினங்களுக்கு முன்பு வீட்டில் தனியாக இருந்தபோது விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மாணவியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த நிலையில் மாணவி மருத்துவ பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னையில் 4 வயது குழந்தை 6வது மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தியாகராய நகர் பகுதியைச் சேர்ந்த திலீப் மற்றும் ஸ்வாதி தம்பதிக்கு திருமணம் நடைபெற்று 2 பிள்ளைகள் உள்ளனர். ஸ்வாதி தனது பெற்றோரை பார்க்கும் 4 வயது மகன் துருவனுடன் கோயம்பேடு பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்றுள்ளார். அப்போது விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை ஜன்னலில் இருந்து தவறி கீழே விழுந்து மயக்கமடைந்தது. உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதனையடுத்து குழந்தையின் சடலத்தை உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையின் பிரசவ வார்டில் எலிகள் வலம் வருவதால் நோயாளிகளுக்கு பிளேக் நோய் வர பரவும் அபாயம் நிலவுகிறது. பிரசவ வார்டு அறையில் எலிகள் சுற்றித் திரிவதால் பச்சிளம் குழந்தைகளை எலிகள் கடித்து விடுமோ என மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எலிகள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற இருக்கும் சர்வதேச யோகா போட்டியில் பங்கேற்க உதவி செய்யுமாறு தமிழ்நாடு அரசுக்கு திருவாரூர் மாவட்ட சிறுமி கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னார்குடி அந்தோனியார் கோவில் தெருவை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அனிதா தம்பதியின் 7 வயது மூத்த மகள் ரித்தன்யா யோகா கலையில் பல்வேறு பயிற்சிகளை பெற்றுள்ளார். கடந்த ஆண்டு சிங்கப்பூரில் நடைபெற்ற 6 வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டியில் பங்கேற்று சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்றினார். மேலும் தங்க பதக்கத்தை பெற்ற இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்தார். அதேபோல் இந்த ஆண்டும் 8 வயதுக்கு உட்பட்டோருக்கான 3வது சர்வதேச யோகா போட்டி மே 18ஆம் நாள் சிங்கப்பூரில் நடைபெற உள்ளது. நிதி நெருக்கடி காரணமாக
காரணமாக அந்த போட்டிக்கு செல்ல முடியாத நிலையில் இருப்பதால் தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என சிறுமி கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு அருகே விற்பனைக்காக 2 கிலோ கஞ்சா பொட்டலங்களை வைத்திருந்த நபரை போலீசார் சிறைப்பிடித்தனர். வெண்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சாவை பொட்டலங்கள் மூலம் விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் போலீசார் ஆய்வு மேற்கொண்ட போது தமிழ்நகர் அருகே வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் கஞ்சா விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவரிடம் 2 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். விசாரணையில் ஒடிசாவில் இருந்து அடிக்கடி ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்து தமிழகத்தில் விற்பனை செய்து வருவது அம்பலமானது. தென்காசி மாவட்டத்தில் வீட்டு தீர்வை ரசீது கொடுக்க 15,000 கையூட்டு பெற்ற வருவாய் உதவியாளர் போலீசாரிடம் வசமாக சிக்கினார். சிவகிரி தாலுகாவிற்கு உட்பட்ட தெற்கு சத்திரம் பகுதியைச் சேர்ந்த காளிராஜன் புளியங்குடி நகராட்சிக்கு உட்பட்ட 28வது வார்டு பகுதியில் காலிமனை வாங்கி வீடு கட்டியுள்ளார். பின்னர் குடிநீர் இணைப்பு பெறுவதற்காக புளியங்குடி நகராட்சியில் வீட்டுமனை ரசீதுக்காக விண்ணப்பித்துள்ளார். நகராட்சி வருவாய் உதவியாளர் அகமது உமர் 20,000 கையூட்டு கேட்டு பின்னர் 15,000 பேரம் பேசியுள்ளார். இது தொடர்பாக காளிராஜன் தென்காசி கையூட்டு ஒழிப்பு போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளார். போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் காளிராஜன் ரசாயனம் தடவிய 15,000 ரூபாய் நோட்டுகளை வருவாய் உதவியாளரிடம் கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த கையூட்டு ஒழிப்பு காவல்துறையினர் அகமது உமரை சிறைபிடித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 12,000 லிட்டர் எத்தனால் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. எரஞ்சி கிராமத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட இந்த விபத்தில் டேங்கர் லாரி ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். குஜராத்திலிருந்து 12,000 லிட்டர் எத்தனால் ஏற்றிக்கொண்டு இந்த டேங்கர் லாரி திருச்சி நோக்கி சென்றபோது விபத்தில் சிக்கியது. டேங்கர் லாரி கவிழ்ந்ததால் அதிலிருந்து எத்தனால் வெளியேறியதால் தீ விபத்து ஏற்படும் சூழல் நிலவியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டேங்கர் லாரியை அப்புறப்படுத்தும் வரை தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கலப்பு திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஊர் மக்களால் ஒரு குடும்பமே நிலைகுலைந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பர்கூர் அடுத்த ஜெகதேவி பகுதியைச் சேர்ந்த குமார் கவிதா தம்பதியின் 17 வயது மகள் பெற்றோர் சம்மதத்துடன் மாற்று சமூக இளைஞரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். காதலர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் சிறுமியின் கணவர் ஊரில் எதிர்ப்பு கிளம்பியது. மேலும் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து வைத்ததாக கூறி பர்கூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதன் காரணமாக 17 வயது சிறுமி காவியா பூச்சி மருந்து குடித்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பர்கூர் போலீசார் குழந்தை திருமண வழக்கில் சிறுமியின் பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்ததாக தகவல் பரவியது. இதனால் மனம் உடைந்த சிறுமியின் பெற்றோர் திருப்பத்தூர் மாவட்டம் முளக்கரம்பட்டி தண்டவாளத்தில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே இரணியூர் கடப்பான் கண்மாயில் ஊத்தாக்கூடை மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடந்தது. கோடை காலம் தொடங்கியதால் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திருப்பத்தூர் தாலுகா பகுதி கிராமங்களில் கண்மாய் நீர் இருப்பு குறைந்ததால் மீன்பிடி திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இன்று திருப்பத்தூர் அருகே உள்ள இரணியூர் கடப்பான் கண்மாயில் ஊத்தா மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆர்வத்துடன் கண்மாயில் இறங்கி மீன்களை பிடித்தனர். மீன்பிடி திருவிழா நடைபெற்றால் விவசாயம் செழிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதால் தலைமுறையாக கிராம மக்கள் மீன்பிடி திருவிழாவை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் முதல் மனைவியை ஏமாற்றிவிட்டு 2வது திருமணம் செய்த போலீஸ்காரிடம் நியாயம் கேட்டு முதல் மனைவி 15 நாட்களாக போராடி வருகிறார். திருச்சி மாவட்டம் தெற்கு காட்டூர் காவேரி நகர் 7வது தெருவில் வசித்து வருபவர் கோகிலா என்கிற ராஜாத்தி. இவருக்கும் அருண் பிரபு என்ற நபருக்கும் 2006ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் கணவரின் தகாத உறவை ராஜாத்தி தொடர்ந்து கண்டித்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அருண் பிரபு சில தினங்களுக்கு முன்பு ராஜாத்தியை தாக்கி வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளார். இது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் ராஜாத்தியின் வீட்டுக்குள் புகுந்த அருண் பிரபுவின் சகோதரர் சில ஆவணங்களை திருடியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதனிடையே இங்கு வரும் சுற்றுலா பயணிகளில் சிலர் மது பாட்டில்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வருவதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து வனத்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தடையை மீறி கொண்டு வரப்படும் மது பாட்டில்கள், பிளாஸ்டிக் பொருட்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர்.
நெல்லை மாவட்டம் சிவந்திபுரத்தில் நடந்து சென்ற இளம்பெண் மீது ஆட்டோ மோதிய சம்பவத்தின் சிசிடிவி கேமரா காட்சி வெளியாகியுள்ளது. 32 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சிவந்திபுரம் மெயின் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த ஆட்டோ ஒன்று நடந்து சென்று கொண்டிருந்த பெண் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் காயமடைந்த இசக்கியம்மாள் அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இதனிடையே பெண் மீது ஆட்டோ மோதும் சம்பவம் அப்பகுதிக்குள் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான நிலையில் தற்போது இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம தமிழ்நாடு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் வேந்தர் செய்திகளோடு. நம்ம தமிழ்நாடு செய்திகள் தொடர்கின்றன. கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு பணக்கடன்கள் வழங்குபவர்கள் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். அப்போது கடன் பெற்றவரிடம் அல்லது அவரது குடும்பத்தினரிடம் வலுக்கட்டாயமாக பணம் வசூலித்தால் கடன் வழங்கிய நிறுவனம் அல்லது அவற்றின் உறுப்பினர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் ஒருத்தல் கட்டணம் விதிக்கப்படும் என தெரிவித்தார். இந்த சட்ட முன்வடிவின்படி சிறைப்பிடிக்கப்படுவோர் பிணையில் வெளிவர முடியாது எனவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிகரெட் பற்ற வைக்கும் லைட்டர்களுக்கு தடை விதிப்பது தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று வினாவிடை நேரத்தின் போது பேசிய அதிமுக எம்எல்ஏ கடம்பூர் ராஜு, தீப்பெட்டி தொழில் மற்றும் அது சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க லைட்டர்களை தடை செய்ய வேண்டும் என கூறினார். இதற்கு விடையளித்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து லைட்டரை தடை செய்ய வேண்டிய பரிந்துரையை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளதாகவும் அந்த பரிந்துரையின் அடிப்படையில் விரைவில் முதலமைச்சரின் ஒப்புதல் பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முதலமைச்சர் அவருடைய ஆணையின்படி தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய 14 வகையான பிளாஸ்டிக் பொருளுக்கு தடை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் கடம்பூர் ராஜு குறிப்பிடுவதைப் போல தென் மாவட்டங்களிலே குறிப்பாக கோயில்பட்டி, சிவகாசி, சாத்தூர் இந்த பகுதிகளிலெல்லாம் தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு இந்த லைட்டர் என்பது ஒரு மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனையாக உருவாக்கியிருப்பதை நாம் அறிவோம். அது குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், தொழிலாளர்கள் மற்ற எல்லோருமே சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் அண்ணன் அவர்களிடத்திலும், தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலும், அதே போல் நம்முடைய தூத்துக்குடி அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள், நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர்கள் மற்ற என்னிடத்திலும் அவர்கள் முறையிட்டிருந்தார்கள். இதில் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய இந்த சிகரெட் லைட்டர்ஸ், அது கேஸ் நிரப்பப்பட்டிருந்தாலும் சரி, நிரப்பப்படாமல் இருந்தாலும் சரி, 20 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கேஸ் லைட்டர்ஸ்லாம் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். எனவே இதை முற்றிலுமாக தடை செய்வதற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தன்னுடைய பரிந்துரையை நாம் அளித்திருக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அந்த பரிந்துரையை இப்போது அரசுக்கும் அளித்திருக்கிறார்கள். அரசினுடைய பரிசீலனையில் அது இப்போது இருக்கிறது. விரைவில் நான் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே அவருடைய ஒப்புதலை பெற்று மாண்புமிகு உறுப்பினர் ராஜுவர்கள் கூறியபடி நாம் அதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசு நிச்சயமாக மேற்கொள்ளும் என்பதை நான். காஷ்மீருக்கான சிறப்பு தகுதியை நீக்கம் செய்து விடுதலை மலர்ந்துவிட்டதாக கூறி சுற்றுலாவிற்கான கதவுகளை திறந்து விட்டுவர் அமித்ஷா என கூறியுள்ள திருமாவளவன், காஷ்மீரில் மீண்டும் பயங்கரவாதம் தலை தூக்கியதற்கு யார் பொறுப்பு என வினா எழுப்பியுள்ளார். பயங்கரவாதத்தை 2 நாடுகளும் சேர்ந்து அழித்தொழிப்பதற்கு இணைந்து செயல்படுவதுதான் இரு நாடுகளுக்கும் நல்லது. நாங்கள் சொல்கிறதுனால அவர் ஒன்றும் ரிசைன் பண்ண போகிறதில்லை. ஏன்னா அவர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. திரும்ப அவர் லோக்சபாவிலையும் ராஜ்யசபாவிலையும் ஆர்டிகிள் 370 நீக்கிட்டா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நிலை? நீ சுற்றுலா வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் சுட்டுதல் இருக்கான். பொதுமக்கள் மேலே இருக்கிற கோபம் அல்ல, அது இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் மேலே இருக்கிற கோபம். நீ ஆர்டிகிள் 370 நீக்கிட்டா யார் வேணாலும் உள்ளே வருவீங்க, தொழில் தொடங்குவீங்க, இதற்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க முடியாது என்று எச்சரிக்கக்கூடிய வகையில்தான் பயங்கரவாதிகள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நாம் எண்ண தோன்றுகிறது. சேலம் மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட பட்டாசு வெடித்து சிதறியதில் 4 பேர் துடிதுடித்து உயிரிழந்தனர்.
சேலம் மாவட்டம் கஞ்சநாயக்கன்பட்டியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவிற்காக இருசக்கர வண்டியில் வைத்து 500 கிலோ எடையுள்ள பட்டாசை சிலர் கொண்டு சென்றுள்ளனர். அப்போது வண்டியின் சைலன்சரிலிருந்து கிளம்பிய தீப்பொறி பட்டு பட்டாசுகள் அனைத்தும் வெடித்து சிதறியுள்ளன. இதில் இருசக்கர வண்டியில் சென்ற குழந்தை உட்பட 4 பேர் துடிதுடித்து உயிரிழந்தனர். இந்த பட்டாசு விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயை முதலமைச்சரின் பொது உதவி கருவூலத்திலிருந்து வழங்கிடவும் அவர் ஆணையிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் சேர்வதற்காக போலி சான்றிதழ்கள் அளித்த 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மண்டல பயிற்சி மையத்தில் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வீரர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். இந்த பயிற்சி மையத்தில் சேருவதற்காக விண்ணப்பித்த அனைவரது சான்றுகளையும் சரிபார்த்தபோது அசாம் மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 8 பேர் போலி சான்றிதழ்கள் அளித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 8 பேர் மீது CISF மண்டல பயிற்சி மைய ஆய்வாளர் ராஜேஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து இந்த வழக்கு அசாம் மாநிலத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணை நடத்தப்படுகிறது. ராமநாதபுரத்தில் யாசகம் பெற்ற பணத்தை பிரித்துக் கொள்வதில் ஏற்பட்ட தகராறில் முதியவரை கொலை செய்ததற்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சாலிகிராமம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் முத்துக்குமார் வேலையின்மை மற்றும் குடும்ப சூழல் காரணமாக யாசகம் பெற்று வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் வழிவிடும் முருகன் கோவில் முன்பு உட்கார்ந்து யாசகம் பெறுவதிலும் அந்த பணத்தை பங்கு போட்டு பிரித்துக் கொள்வதிலும் தூத்துக்குடியைச் சேர்ந்த துரைப்பாண்டி என்பவருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறு முற்றியதில் துரைப்பாண்டி பீர் பாட்டிலால் முத்துக்குமாரை தலையில் அடித்து கொலை செய்தார். இந்த வழக்கு விசாரணை ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் துரைப்பாண்டி என்ற சாதித்திற்கு ஆயுள் தண்டனையும் ஒருத்தல் கட்டணமும் விதித்து நீதிபதி தீர்ப்பு அளித்தார். கோவில் குடியிருப்பில் வசிப்பவர்களுக்கு குத்தகை வாடகை வசூல் குறித்து சட்ட திருத்தத்தை கொண்டுவர அரசு முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் போது உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் மக்கள் கோவில் குடியிருப்பில் வசிப்பதாகவும் அவர்களிடம் வசூலிக்கப்படும் குத்தகை வாடகை தொகை அதிக அளவில் உள்ளதால் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் எனவும் கூறினார். அரசாணை எண் 298 அடிப்படையில் வாடகை செலுத்த தயாராக உள்ளதாகவும் இதனை செயல்படுத்த அரசு முன்வருமா எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு வணிக நிறுவனங்களில் இருப்பவர்களிடம் வாடகை பாக்கி வசூலிக்கத்தான் அரசு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 15% வாடகை உயர்வு என்ற அரசாணை உள்ளது எனவும் ஆய்வு நடத்தி 3 ஆண்டிற்கு 15% வாடகை உயர்வு என்பதை குறைத்து 2% அளவிற்கு புதிய அரசாணை வெளியிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். விரைவில் முதலமைச்சர் அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட வெடிவிபத்திற்கு காவல்துறையே காரணம் என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கஞ்சநாயக்கன்பட்டி திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் நிகழ்ந்த பட்டாசு வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. இந்த நிலையில் காவல்துறையினர் உரிய பாதுகாப்பை வழங்காததே விபத்துக்கு காரணம் என கூறி கஞ்சநாயக்கன்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை அவனியாபுரத்தில் பூனை கடித்து ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் அரசு மருத்துவமனையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவனியாபுரத்தை சேர்ந்த 25 வயதான பாலமுருகன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வீட்டின் மொட்டை மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது 2 பூனைகள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை விரட்டிய போது அதில் ஒரு பூனை பாலமுருகனை கடித்துள்ளது. அதனையடுத்து சிகிச்சை பெறாமல் அலட்சியமாக விட்ட நிலையில் அது பெரிய அளவிலான காயமாக மாறியுள்ளது. பின்னர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்றபோது ராபிஸ் நோய் பாதித்து இருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். கடுமையான உடல் வலி மற்றும் மன உளைச்சல் காரணமாக இளைஞர் பாலமுருகன் போர்வையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து அரசு மருத்துவமனை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி விகி ரோட்டில் தும்பு ஏற்றுமதி செய்யும் குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் தும்பு கூடத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அப்பகுதியே புகைமூட்டமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற தூத்துக்குடி மாநகர தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி நெருப்பை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ளான தும்பு எரிந்து சேதமாயிருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் தும்பு குடோனில் எவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம தமிழ்நாடு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் வேந்தர் செய்திகளோடு.
தமிழ்நாடு செய்திகள் தொடர்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை சுற்றுவட்டார பகுதியில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாகவே கோடை புயல் வாட்டி வதைத்த நிலையில் இன்று தக்கலை, பறைக்கோடு, குமாரகோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. இதனால் பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் பகுதியில் மாநகர அரசு பேருந்து மீது கல் வீசி தாக்கிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே நின்று கொண்டிருந்தார். அவ்வழியாக சென்ற 32A என்ற அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக சேற்றை வாரி எறித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் அரசு பேருந்து மீது கல் வீசி தாக்குதல் நடத்தினார். இந்த தாக்குதலில் அரசு பேருந்தின் கண்ணாடி முற்றிலும் சேதமடைந்தது. இதுகுறித்து அரசு பேருந்து நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் கல் வீசிய இளைஞரை திருப்பரங்குன்றம் போலீசார் கைது செய்தனர். பரந்தூர் மெட்ரோ ரயில் நிலைய கட்டுமான பணிகளுக்கு பணம் ஒதுக்க வேண்டாம் என ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி தலைவருக்கு போராட்டக்குழு கடிதம் அனுப்பியுள்ளது. ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியானது சென்னையில் ஏற்கனவே நிதியுதவி அளித்து வரும் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கான காலமுறை ஆய்வுப் பணிக்காக கடந்த மார்ச் மாதம் சென்னை வந்தது. இப்பயணத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலும், கோயம்பேடு முதல் ஆவடி வரையிலும் மெட்ரோ அமைப்பது தொடர்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் குழுவுடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் தலைவர் ஜின் லிச்சூனுக்கு பரந்தூர் வானூர்தி நிலைய போராட்டக்குழு கடிதம் எழுதியுள்ளது. அதில் பரந்தூரில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள புதிய வானூர்தி நிலையத்தால் எங்களது வாழ்வாதாரமான வேளாண் நிலமும் குடியிருப்பும் அழிந்து போகும் அபாயம் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் பரந்தூர் வானூர்தி நிலையத்தை தவிர பூந்தமல்லி பரந்தூர் வழித்தடத்தில் மெட்ரோ அமைப்பதற்கான வேறு தேவைகள் இல்லாத காரணத்தால் இத்திட்டத்திற்கு நிதியுதவி அளிக்க வேண்டாம் என போராட்டக்குழு வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளோடு. வணக்கம்.